ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி அரிசி ஊற வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இடியாப்பம் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதே மெத்தடு தான், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு வழக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இட்லி அரிசி ஒரு 200 கிராம் இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா காலையில் ஊற வச்சுட்டு ஒரு 7 மணிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் அரைக்கணும், அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மாவு நம்ம தண்ணியாக அரைச்சி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணியாக இருந்தாலுமே இது நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி தான் செய்ய போகிறோம். அதனால் கெட்டியாயிரும். அதனால் இந்த மாவை நீங்கள் நல்லா தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. 1க்கு 2 டம்ளர் ஊற்றி தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் சேர்த்துருக்கேன் இட்லி அரிசி. இட்லி அரிசியில் செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். தோசைக்கு நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசிக்கு நீங்கள் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நல்ல தண்ணியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. மாவும் தண்ணியாக இருக்குது. இப்போ இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா வலிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கிண்டுறப்ப ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் நான் வலிச்சு எடுத்தாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் 2 பாத்திரமாக மாற்றாமல் நான் பேனில் வச்சு செய்ய போகிறதுனால அதே பேன்லேயே வச்சு நான் வலிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றினா மாற்றிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கிண்டுறீங்களோ அந்த பாத்திரத்திலே மாவை வலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பொடி உப்பு சேர்த்துருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இப்போது 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு கெட்டியாகிட்டே இருக்கும். நமக்கு மாவு ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. அதாவது நீங்கள் கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா கீழே பிடிச்சி ஒரு இடம் மட்டும் கெட்டியாக இருக்கும். அதனால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சூடாக இருக்கப்பவே நம்ம இடியாப்பம் புழிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு இடியாப்பம் கொஞ்சம் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறிடக்கூடாது. ஓரளவு கை சூடு தான் இருக்கும். நமக்கு மாவு அதிகமாக சூடாக இருக்காது. இப்போ நான் வாழை இலையில் இடியாப்பம் புழிஞ்சு அவிச்சு எடுக்க போகிறோம். அதனால் நான் வாழை இலை கட் பண்ண போகிறேன். ஒரு இலை, இந்த ஒரு இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு, இது கொஞ்சம் சின்ன இலையாக இருக்கிறதுனால இதை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் நம்ம கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அது போக அந்த இடியாப்பம் துணியில் நம்ம இட்லி கொப்பரையில் துணியில் வச்சோம் அப்படின்னா இட்லி துணியிலலாம் நமக்கு இடியாப்பம் ஒட்டும். ஆனால் வாழை இலையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இலையில் ஒரு துளி கூட ஒட்டவே ஒட்டாது. அந்த இடியாப்பம் நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அப்படியே இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இடியாப்பத்துக்கு ஒரு குட்டி வாழை இலை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வாழை இலையிலையும் ஒரு 4 பீஸ் வாழை இலை வச்சுருக்கேன். இந்த 4 இலையும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இடியாப்பத்தை புழிஞ்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் சூடோடு இருக்கப்போ புழிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் நான் சூடாக இருக்கப்பவே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா புழிஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு சின்ன ஷேப்பாக வேணுன்னா சின்னதாக செஞ்சுக்கோங்க, பெருசாக வேணுன்னா பெருசாக வச்சுக்கோங்க. சூடு இருக்கப்போ புழிஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் பெருசாகவே ட்ரை பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வாழையில எல்லா இடியாப்பத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு பீஸ் இருக்குது, அதையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பத்தை எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே துணி எதுவும் போட வேண்டாம். இந்த ஒவ்வொரு வாழை இலையையும் நம்ம எடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். வெந்நி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் இடியாப்பம் அவிக்கணும். வெந்நி சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடக்கூடாது. அது போக நம்ம துணியில் வடிக்கப்போ அந்த ஈரத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி வாழையில் வடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஈரத்தன்மையும் உங்களுக்கு இடியாப்பத்தில் தெரியாது. இட்லி அவிக்கிறப்ப நம்ம இடியாப்பம் வைக்கிறப்பெல்லாம் கீழே இருக்க பிளேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அந்த இட்லி அந்த இடியாப்பம் மட்டும் கொஞ்சம்
தண்ணியாக இருக்கும். நான் வந்து கீழே வாழை இலை வச்சுட்டு அடுத்து இன்னொரு ரவுண்டு வந்து மேலே வச்சுட்டேன். துணிலையும் வச்சுருக்கோம், நம்ம இன்றைக்கி வாழை இலையிலே வச்சுருக்கு. இப்போ வாழை இலையில் இருக்கதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இலையை நீங்கள் மாற்றி கவுத்திட்டீங்க அப்படின்னா இலையில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி அரிசி புழுங்கல் அரிசியில் செஞ்ச இடியாப்பம். இதுக்கு வந்து நீங்கள் சீனி தேங்காய் பாலை விட சட்னி சாம்பார் கடலை குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி அரிசியில் இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரிய ஆட்களுக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் ஊற்றலை. போன வீடியோவில் நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணியாச்சு. அதனால் இந்த இடியாப்பத்துக்கு இன்றைக்கி சாம்பார் யூஸ் பண்ண போகிறேன். இடியாப்பம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.